Hi friends. இன்னைக்கு வந்து கீரை அதுவும் வில்லேஜ் ஸ்டைல்ல என்ன கீரை? குறிஞ்சா கீரை. இது வந்து கசப்பு குறிஞ்சா. இது வந்து வயிறு வேக்காலத்துக்கு அப்புறமேட்டு சுகர் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் நல்லது. இது கொஞ்சம் கசப்பா இருக்கும். நம்ம இந்த கசப்பு குறிஞ்சானை வந்து ஒரு வெங்காயத்தை அறுத்து போட்டிருக்கோம் சட்டியில. அதோட இந்த கசப்பு குறிஞ்சானை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பூண்டு, மிளகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து தட்டி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள். அப்புறமேட்டு இதுக்கு பெட்டரானது என்னன்னா கல் உப்பு தான், அது 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய். கசப்பு குறிஞ்சாங்கீரை என்ன செய்ய போறேன்னு இன்னும் சொல்லலையா? அதான் கசப்பு குறிஞ்சா சூப்புக்கு தான் நான் இப்போ பொருள் சொல்லியிருக்கேன். சூப்பு நம்ம சூப்பு தான் வைக்க போறோம். அதுல வந்து இந்த தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ நல்லா வேக விட்டுறலாம். இந்த கசப்பு குறிஞ்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எரிய விடணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இது வந்து வேகவே வேகாது. நம்ம கிராமத்து சைடுல கசப்பு குறிஞ்சா சூப்பு தான் இன்னைக்கு மண் சட்டியில. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆஹா, நீங்க எல்லாம் கசப்பு குறிஞ்சா சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்க. கசப்பு குறிஞ்சா இது எங்க நம்ம வீட்டு சாப்பிட்றீங்க, ஆமா, இந்த கீரையில எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு சூப்பா தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஆமா, இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருந்துச்சு, இங்கேயே பறிச்சாச்சு. ஆமா, இங்க கொடியிலேயே இருந்துச்சு, பறிச்சிட்டோம். இது நல்லா இப்போ ஒரு தட்டு போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு சூப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய குறிஞ்சி கீரை வந்து சூப்பரா கசப்பு குறிஞ்சாங்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குடிச்சு டேஸ்ட் பார்த்துடலாம். கூட எப்படி இருக்குன்னு நான் குடிச்சு பார்க்குறேன். கொண்டா, போதும் போதும், குடிச்சிட்டு வாங்கிக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடு. இந்த எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சுட்டு விட்டுருங்க. அப்படியேங்கப்பா, உலகத்து கசப்பு, சரியான கசப்பானா. வேப்பலை அரைச்சி குடிச்சா எப்படி இருக்கும்? அந்த இஞ்சி பூண்டு தட்டி போட்டியா? பூண்டு தட்டி மிளகு சீரகம் போட்டு அப்படியே அந்த மணக்க இருக்கு. பாப்பா, நீ கொஞ்சம் குடிக்கிறியா? நல்லா இருக்கு. பெரியவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் கண்டிப்பா 100% குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த கசப்பெல்லாம் குடிச்சாதான் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு குணமாகும். தொட்டு நாக்குல தொட்டு நாக்கில் வைக்கிறீங்க. ஒரியா இங்கோடா, தொட்டு நாக்கில் வைக்கிறேன். அப்பா இங்கோடா, எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்புடா. இந்த பாப்பா என்னது மூஞ்ச பாரு. ஓடி விளாடு, ஓடு. நல்லா இல்லை, காரி துப்பிட்டு போயிட்டான். ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஓகேயா, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபி கீரையில் செய்யலாம் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.